ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, பாலை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கப் பால் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட் ரெசிபி, சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் நாக்கில் வச்சோடனே கரையிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கப் பால் எடுத்துக்கலாம். இது காய்ச்சாத பால். இது தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கிடையிலே பால் நல்லா கொதிச்சு வந்துடும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. பாலுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஏடு வரும். அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சுகர் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வரும். அப்புறமா கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்சுருக்கு இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா எடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியாக இருக்குயா. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக வரும். பால் பொங்க வந்துட போகுது. ஸோ ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் கீ இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 3 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வேணுன்னா ஃப்ரீசரில் வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். இது அந்த எடுத்தோன்னா அதில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி பாருங்க. சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கும். கட் பண்ணிங்கன்னா சும்மா சூப்பராக க்யூபாக வரும். அதுதான் கரெக்டான பதம். இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நாக்கில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும். அண்ட் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.